உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற சமையல் வந்து இஞ்சி சோறு. இஞ்சி சோறு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சாதம். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. குழந்தைங்க வீட்டிலேயே இருந்ததுனால ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கும், அலைச்சல் இல்லாமல் இருந்திருக்கும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ எல்லா பசங்களோட கலந்து விளையாடும் பொழுது என்ன ஆகுன்னா தொற்று நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அதாவது ஜுரம், சளி பிடிக்கிறது எல்லாம் வரும். இந்த இஞ்சி சோறு நம்ம கொடுக்கும்போது உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதனால இந்த இஞ்சி சோறு குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. இந்த இஞ்சி சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு சாதம், இஞ்சி 2 துண்டு இஞ்சி, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, கடுகு 1/2 ஸ்பூனு, பட்டை மிளகாய் 2 உடைச்சி வச்சிங்க, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, 2 கொத்து கருவேப்பிலை, புளி கரைசல் ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு போதும். அதாவது ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த இஞ்சி சோறு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுத்தது பட்டை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை, இப்போ நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்பூனு புளி கரைச்சலை அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகணும். அது வரையும் அடுப்பில் கிடக்கட்டும். இப்போ புளி வந்து பச்சை வாசனை போயிட்டு இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது வீணாக போகாது, செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சோறை நம்ம செஞ்சு கொடுக்கணும். சளி பிடிக்கிறது இருக்காது, ஜுரம், அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்காது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு சாதம். இல்லை உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இந்த சாதத்தை இதில் கொட்டிக்க வேண்டியதான். எவ்வளோ சாதம்? சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே உதிரியாக வருதா. இது நல்ல மதியத்தில் சாப்பிடும்பொழுது ரொம்ப ஊறி போய் அந்த காரம், புளிப்பு எல்லாம் அருமையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி சோறு தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சோறு. டேஸ்ட் பார்க்கலாம். இந்த புளிச்சோரோட டேஸ்ட்டும் இருக்கும் இதில். அந்த இஞ்சி சோரோட டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா முழுசாக இஞ்சின்னும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியா பிடிக்காம இருக்கும்.
அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு, அந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதோட ஃப்ளேவர்லாம் சேரும் போது சாதம் அப்படி இருக்கு. ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கு. காரம், புளிப்பு, செம்ம சுவையாக இருக்கு. நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி உறவுகளே.